ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, அம்பாளின் சொரூபம் என்ற தலைப்பில் மகாபிரிவா அருளிய உரை. நீதான் பரமேஸ்வரன் சரீரம் என்று ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் அம்பிகையை பார்த்து சொல்கிறார். சரீரத்துக்குள் உயிர் இருக்கிறது. பல சரீரங்களுக்குள் பல உயிர்கள் இருக்கின்றன. இத்தனை உயிர்களுக்கெல்லாம் உயிராக ஒரே மூல வஸ்துதான் இருக்கிறது. அந்த மூல வஸ்துவான பிரம்மம்தான் பரமேஸ்வரன் என்றால் அதன் இத்தனை தோற்றங்களுமே பராசக்தி. இது அவ்வளவும் அதற்கு சரீரமாகவும் அது இவற்றுக்கு பிராணனாகவும் இருக்கிறது. பிரபஞ்சம், அதிலுள்ள ஜீவராசிகள், அவற்றின் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் பரமேஸ்வரன் என்ற உயிருக்கு சரீரம் மாதிரி. இது அத்தனையும் சாக்ஷாத் அம்பாள் தான். உடலும் உயிரும் மாதிரி பிரம்மமும் பிரம்ம சக்தியும் பிரியாமல் இருக்கின்றன. உடலில் எல்லா இடங்களிலும் உயிர் ஓடுகிற மாதிரி பராசக்திக்குள் முழுக்க பிரம்ம தத்துவமே தான் நிறைந்திருக்கிறது. அந்த பிரம்மத்துக்கே ஒரு உடம்பு கொடுத்து பரமேஸ்வரன் என்று வைத்தால் அந்த உடம்புக்கு சாத்திய கவசமாக இருக்கிறவள் அம்பாள். கர்ண கவசம் மாதிரி பிரிக்கவே முடியாத கவசம். அம்பாள் பரமேஸ்வரனோடு பிரிக்க முடியாமல் கலந்திருப்பதைத்தான் ஒரு மாதிரியாக இவள் பாதி அவர் பாதியாக ஒன்று சேர்ந்தது போல் அர்த்தநாரீஸ்வர சுரூபத்தில் பார்க்கிறோம். சொல்லும் பொருளும் போல் ஈஸ்வரனும் அம்பிகையும் பிரிக்க முடியாமல் ஐக்கியமாயிருக்கிறார்கள். வாக் அர்த்தாவிவ என்று மகாகவி காளிதாசர் சொல்கிறார். நான் பசு என்று சொன்னால் அது பா என்கிற ஒரு சத்தமும் சு என்கிற ஒரு சத்தமும் தான். சொல்லின் சத்தத்திலோ எழுத்திலோ அந்த மிருகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எப்படி சொல்வது? எப்படி இருக்கிறது என்று கேட்டால் எப்படி சொல்வது? எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த வார்த்தையை சொன்னவுடன் பசுவின் நினைவு உண்டாகிறது. வாக்கும் அர்த்தமும் பிரிக்க முடியாதபடி இருக்கின்றன. இப்படித்தான் பிரபஞ்சத்தில் ஜீவராசிகளில் அவற்றின் எண்ணங்கள், காரியங்கள் ஆகியவற்றில் பிரம்மம் எங்கே எப்படி இருக்கிறது என்று தெரியாவிட்டாலும் இவை எல்லாம் சொல் என்றால் இவற்றுக்கு பொருளாக அந்த மூலப்பொருள் இருக்கிறது. அம்பாளுடைய சொரூபம் என்ன என்றால் நாம் பார்க்கிற அத்தனை உருவங்களும் தான். உருவங்கள் மட்டுமில்லை, எண்ணங்கள், காரியங்கள் எல்லாமும் அவள்தான். அவளின்றி நம் சரீரம், மனசு, உயிர் எதுவும் இல்லை. சரீரம் தொம் சம்போ, நீ பரமேஸ்வரனின் சரீரமாயிருக்கிறாய் என்று சௌந்தரலகரியில் சொல்கிற ஆச்சாரியால் அடுத்த ஸ்லோகத்தில் நீதான் சூக்ஷ்மமான மனதாக இருக்கிறாய் என்கிறார். அந்த மூலமான மனசிலிருந்து சூக்ஷ்மமான ஆகாசம் உண்டாகிறது. அது மேலும் மேலும் ஸ்தூலமாகி காற்று, அக்னி, ஜலம், மண் எல்லாம் வந்தன. இதெல்லாமும் நீதான் என்கிறார். நீ இல்லாமல் வேறு வஸ்து எதுவுமே இல்லை என்கிறார். துவயி பரிணதாயம் நகி பரம். ஷம்பு என்ற உயிருக்கு நீ சரீரம் என்று சொன்னாலும் உயிர் உடல் என்ற பேதமில்லாமல் ஒன்றாக இருந்ததும் நீதான். நீயேதான் விஸ்வம் என்கிற சரீரமாக பரிணமித்தாய். துவம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் விஸ்வ அபுஷா. இங்கே நம் சங்கராச்சாரியர் சொல்வது உலகம் எல்லாம் பரமாத்மாவுக்கு சரீரம், உள்ளே இருக்கிற உயிர் அந்தர்யாமி அவரே என்கிற ராமானுஜ சித்தாந்தம் மாதிரி இருக்கிறது. ஆனால் அப்போதும் கூட உடம்பு உயிர் என்ற வித்தியாசம் துவைத்தம் இருக்கிறது. கொஞ்சம் துவைத்தம் மாதிரி சொன்னவர் தொடர்ந்து அத்வைதத்தையே சொல்கிறார். எங்களிடம் இருக்கிற துளி துளி ஞானத்துக்கும் ஆனந்தத்துக்கும் மூலமான பரம ஞானமும் பரமானந்தமும் நீதான். இந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பதற்கே ஒன்றாக இருந்தவள் இரண்டு மாதிரி ஆகி சிவ யுவதி என்ற பாவத்தை தாங்கியிருக்கிறார் என்கிறார். இது பாவம்தான். வாஸ்தவத்தில் விஸ்வசரீரமும் அதன் உயிரான அம்பாளும் ஒன்றுதான். அந்த அம்பாளும் யாருக்கு சரீரம் மாதிரி இருக்கிறாளோ அந்த சம்புவும் அவளும் கூட ஒன்றுதான். அத்வைதம்தான். ஒன்று எங்கேயும் இருக்கிறது என்றால் அதற்கு தனி உருவம் எப்படி இருக்க முடியும்? காற்று அநேகமாக எங்கேயும் செல்ல முடிகிறது. அதற்கு உருவம் இருக்கிறதோ? அம்பாளோ அதைவிட சூக்ஷ்மம். காற்று இல்லாத சூன்யத்தையும் கூட உண்டாக்குகிறார்கள். ஆனால் அவள் இல்லாத இடம் இல்லை. மனசு, எண்ணம் இதற்குள்ளும் இருக்கிறாள். அப்படியானால் அவளுக்கு எப்படி உருவம் இருக்க முடியும்? ஆனால் இது நம் சாமானிய நிலையில் மனசுக்கு ஹிதமாக இல்லை. அவளிடமிருந்து நாம் வந்தோம் என்பதால் அவள் அம்மாவும் நாம் குழந்தைகளும் மாதிரி. அம்மா ஒருத்தி இருக்கிறாள் என்று குழந்தைக்கு தெரிந்துவிட்டால் மட்டும் அது சந்தோஷப்படுமா? அவள் இருந்தால் மட்டும் போதாது, அவளை பார்க்க வேணும், பேச வேணும் என்று ஆசைப்படும். அவள் எல்லா ரூபமாகவும் இருக்கிறாள் என்று நம்மால் உணர முடியவில்லை. அருவமாகவே அவளை தியானிக்க நமக்கு பக்குவம் போதவில்லை. இப்படிப்பட்ட நமக்காகவே, நாம் அன்பு செய்வதற்காகவே அவள் இப்போது காருண்யமும் லாவண்யமும் ஒரு ரூபமாகி திவ்ய மங்கள விக்கிரகமாக வருகிறாள். ரூபமில்லாத நெய்யை நன்றாக குளிர வைத்தால்
பாலம் பாலமாக பெயர்த்து எடுக்கிற மாதிரி கெட்டிப்பட்டு போகிறது அல்லவா? இப்படித்தான் கிருத காடின்யவத் என்கிற நியாயப்படி பக்தர்களுடைய நெஞ்சின் குளிர்ச்சியில் பரம சூக்ஷ்மமான அம்பிகை உறைந்து போய் ஸ்தூலமான பல திவ்ய ரூபங்களை எடுத்துக்கொள்கிறாள். ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.